ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரியின் வாழ்க்கை சரித்திரங்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி ஜாக்வெஸ் மார்க்வெட். பிறந்தது 1/6/1637, மறைந்தது 18/5/1675. ஊர் லாவோன், நாடு பிரான்ஸ், தரிசன பூமி அமெரிக்கா. வெளிநாட்டு நிலங்களுக்கு செல்ல எனக்கு உத்தரவிடப்படுமா? எனது சிறு வயதில் இருந்தே இது எனது குறிக்கோளாக இருந்ததே. 17 வயதில் பிரான்சில் உள்ள ஜேசுட் கல்லூரியில் நுழைகிற மார்க்வெட்டின் மனதை நிரம்பின எண்ணங்கள் இவை. ஜாக்வெஸ் மார்க்வெட் 1637ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் உள்ள லாவோன் பட்டணத்தில் பிறந்தார். அவர் 17 வயதில் சொசைட்டி ஆஃப் ஜீசஸில் சேர்ந்து கொண்டு சுமார் 12 ஆண்டுகள் கற்றுக்கொண்ட பின் ஜேசுட் மிஷனரி ஆனார். அந்த நேரத்தில் தான் அவர் தனது வாழ்க்கை இலக்கு என்ன என்பதை முடிவு செய்தார். அதன்படி 1665ஆம் ஆண்டு தனது பல்கல ஆய்வின் முடிவில் அவர் தனது மேலதிகாரிக்கு இப்படியாக எழுதினார்: இதற்கு முன் இன்ஸ்டிடியூட்டுக்கு மிஷனரியாக செல்ல வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது நீங்கள் என்னை எந்த நாட்டுக்கு அனுப்பினாலும் நான் மகிழ்ச்சியுடன் செல்வேன். ஜாக்வெஸ் மார்க்வெட் அமெரிக்காவின் உள்ளூர் மக்களுக்கு ஒரு மிஷனரியாக நியமிக்கப்பட்டார். அதற்காக 1666ஆம் ஆண்டில் கனடாவின் கியூபெக்கிற்கு சென்று தனது மிஷனரி வேலையின் முதல் படியாக உள்ளூர் மொழிகளை கற்க தன்னை முழுவதும் ஈடுபடுத்திய அவர் 6 அமெரிக்க ஆதிவாசிகளின் பேச்சு மொழிகளில் சரளமாக பேசினார். பின்னர் ஒட்டாவோ பழங்குடியினர் மத்தியில் நடந்து வந்த சுவிசேஷ சேவையில் மற்றொரு மிஷனரி கிளாட் டாப்லானுக்கு உதவிட 1668இல் சால்ட் ஸ்ட்ரீட் மேரிக்கு சென்றார். அதற்கு பின்பாக செயின்ட் இக்னேஸிலும் பணியாற்றினார். 1673ஆம் ஆண்டில் அவர் மிசிசிப்பி நதியை ஆராய்வதில் பிரெஞ்சு கனேடிய ஆய்வாளரான லூயிஸ் ஜோலியட்டுடன் இணைந்தார். அவர்கள் இருவரும் ஒரே வேளையில் பங்காளிகள் என்றாலும் அவர்களின் நோக்கங்கள் வேறுபட்டவை. ஏனென்றால் ஜோலியட் நதியை ஆராய்வதில் கவனம் செலுத்துகிறார். ஆனால் அங்கு செல்லும் வழியில் அவர்கள் சந்திக்கும் மக்களிடையே சுவிசேஷத்தை பரப்புவது மார்க்வெட்டின் முதன்மையான நோக்கமாய் இருந்தது. அவர் அங்கிருந்து திரும்பி வந்த பிறகு 1674இல் இலினாய்ஸ் பழங்குடியினரிடையே ஒரு மிஷனரி பணித்தளத்தை நிறுவ அவர் புறப்பட்டார். குளிர்காலம் அவருக்கு தடையாக இருந்த போதிலும் அவர் இறுதியாக அந்த பழங்குடியினரை வசந்த காலத்தில் அடைந்தார். ஆனால் கடுமையான உடல் நலமின்மை அவரை வீடு திரும்ப கட்டாயப்படுத்தியது. வழியின் நடுவில் ஒரு நதியின் வாயிலில் அவர் தனது கடைசி மூச்சை விட்டார். பின்னர் அந்த நதிக்கு பெயர் மார்க்வெட் என்று அவரது நினைவாக பெயரிடப்பட்டது. பிரியமானவர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் சுவிசேஷத்தை அறிவிப்பதே உங்கள் இலக்காக இருக்கிறதா? கர்த்தாவே, நான் எதை செய்தாலும் என்னுடைய இறுதி இலக்கான சுவிசேஷ அறிவிப்பில் என் கவனத்தை செலுத்த எனக்கு உதவி செய்யும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக.